Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிசம். இந்த பிரிசம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த பிரிசமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப அழகாக டயக்ராம் கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில். இந்த மாதிரி ஒரு பிரிசம் இருக்கும். இப்போ இந்த பிரிசமில் வந்து பார்த்தோன்னா ஒரு லைட்டை வந்து நம்ம இன்சிடென்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இன்சிடென்ட் பண்ணக்கூடிய இந்த லைட் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் இப்படி டீவியேட் ஆகும். அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் இதுக்கு எனக்கு இதுதான் நார்மலாக இருக்கும். ஏன்னா இந்த சர்ஃபேஸில் இதுதான் பெர்பெண்டிகுலர், அதுதான் நார்மலாக எனக்கு இருக்க முடியும். வேறஸ் எனக்கு இந்த ரே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரே வந்து இந்த சர்ஃபேஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகணும். ஆனால் அப்படி ட்ராவல் ஆகாமல் என்ன ஆகுது, மறுபடியும் இப்படி பெண்ட் ஆகுது. அப்போது எனக்கு இப்படி அனுப்பக்கூடிய ரே என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பெண்ட் ஆகுது. அப்போது நம்ம ஹியூமன் ஐயை பொறுத்த வரைக்கும் லைட்டை ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆன மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இப்படி தான் எனக்கு இருக்குது. அப்போ இப்படி போக வேண்டிய ரே இப்படி வந்துருச்சு. இதுதான் என்னுடைய ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், டெல்டா இல்லைன்னா டிஎம் அப்படின்றது மினிமம் டீவியேஷன். ஸோ டீவியேஷன் வந்து எனக்கு இதுதான். அப்போ இங்கே ஒரு டீவியேஷன் எனக்கு இருக்குது. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்படி போக வேண்டிய ரே இப்படி திரும்பிடுச்சு. அப்போ திஸ் இஸ் யுவர் D1 டீவியேஷன் 1. அப்போ இப்படி நேராக போக வேண்டியது இப்படி போயிடுச்சு. அப்போ திஸ் வில் பி யுவர் D2 டீவியேஷன். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இதுதான் எனக்கு நார்மலாக இருக்க முடியும். அப்போ இது எனக்கு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் இருக்கிற ரிஃப்ராக்ஷன், இது செகண்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இன்சிடென்ட் தான். ஆனால் அதை நான் R2ன்னு சொல்கிறேன். எனக்கு இது மொத்தமாக வெளியில் வர்ற இதை எமர்ஜென்ட் ரேனோ இது உள்ளே போகிறத இன்சிடென்ட் ரேனோ நான் சொல்லிட்டேன். அப்போ I ஈக்குவல் டு E, இங்கே D1 D2, இங்கே R1 R2. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா அப்படின்றது வெளியில் இருக்குது. ரைட்டா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதை நம்ம ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு தெரியும் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் இது ஈக்குவலேட்ரல் பிரிசம். அப்போ எல்லாமே 60 60 60 தான் நமக்கு வந்து இருக்க போகுது. அப்போ என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம சிம்பிள் டேர்மை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு தெரியும் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிளும் எனக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரியும். இல்லைன்னா இந்த ஆங்கிளும் எனக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த I வில் பி ஈக்குவல் டு இந்த D1 ப்ளஸ் R1. அதை எழுதிடுறேனே. அப்போ I இஸ் நத்திங் பட் D1 ப்ளஸ் R1. அதே மாதிரி இந்த E அப்படின்றத நான் என்ன சொல்லலாம், E அப்படின்றத D2 ப்ளஸ் R2 அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது எக்ஸ்டீரியர், இது இன்டீரியர். அப்போ ஐ கேன் சே யோர் டெல்டா, அதாவது D இல்லையா, delta is nothing but exterior angle equal to sum of your interior angle D1 plus D2. இது நமக்கு வந்து சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ இதில் வந்து எனக்கு D1 D2 நான் இங்கேருந்து எடுக்கலாமா? அப்போ D1 எடுத்தனா I minus R1 plus D2 எடுத்துட்டா E minus R2. அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I plus E அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டு இடத்துல இருந்து நான் மைனஸை காமன் எடுத்துட்டேன்னா that becomes R1 plus R2 which is nothing but your delta deviation இல்லையா? இது எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு டேர்ம். இப்போ இதை நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இன்னொரு சில மெத்தடை நான் சொல்ல போகிறேன். இப்போ எனக்கு இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்போசிட் ரெண்டு ஆங்கிளை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 180 டிகிரி. ரைட், 180 டிகிரி. அப்போ லெட்டஸ் சே இது ஏன்னு சொல்லிட்டேன், இதை நான் பின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி இஸ் நத்திங் பட் 180 டிகிரி ஃப்ரம் குவாட்ரிலேட்ரல் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இங்கே கீழே இருக்கிற ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் விச் இஸ் 180 டிகிரி. அப்போ R1 பிளஸ் R2 பிளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. இதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், ஆப்போசிட் ஆங்கிள் ஆட் பண்ண 180 டிகிரி, இங்கே கீழே இருக்கிற 3 ஆங்கிள் ஆட் பண்ண 180 டிகிரி. ஏன்னா ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 3 ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போ R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் ஆங்கிள் பி 180 டிகிரின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த பி இந்த பக்கம் போகுது அப்படின்ற பட்சத்தில் வாட் ஐ கேன் சே ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 180 மைனஸ் பி. இதுவும் நான் என்ன சொல்கிறேன், இது பி இப்படி போயிடுச்சு. அப்போ அது என்னது, R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு 180 மைனஸ் பி. 180 மைனஸ் பி நான் என்ன சொல்லிட்டேன், ஏன்னு சொல்லிட்டேன். அப்போ therefore we can conclude R1 plus R2 is nothing but angle of A. அப்போ நான் angle Aன்னு எழுதிட்டேன். சிம்பிளாக இதை முடிச்சிட்டேன். கரெக்டா? இப்போ நான் எல்லா இடத்துலையும் அதை நான் சப்ஸ்டியூட் பண்ண விரும்புகிறேன்.
அப்போ இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய டெல்டா கேன் பி ரெப்ரசன்டட் as I + E + A. இது ஏன்னு சொல்லிட்டு இந்த மைனஸ் சைன் இருக்கு, அவ்வளோதான். இது வந்து டீவியேஷன் நமக்கு இருக்கக்கூடிய டேர்ம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் மினிமம் டீவியேஷனை கண்டுபிடிக்க போறேன். மினிமம் டீவியேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, எனக்கு இந்த டீவியேஷன் இதுதான் எனக்கு வந்து இப்படி போக வேண்டிய இப்படி வருது. அப்போ இது மினிமம் டீவியேஷன், திஸ் வுட் பி மினிமம். இன்னும் போச்சுன்னா அது வந்து இன்னும் மினிமம் டீவியேஷன். அப்போ மினிமம் டீவியேஷனுக்கு நமக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. மினிமம் டீவியேஷனுக்கான கண்டிஷன் நம்ம டிஎம் அப்படின்னு எழுதுக்குனாலும் சரி, இல்லை டெல்டா எம் அப்படின்னு சொன்னாலும் சரி. அப்போ மினிமம் டீவியேஷனுடைய கண்டிஷன், என்னுடைய இன்சிடென்ட் ரே வில் பி ஈக்குவல் டு யுவர் எமர்ஜென்ட் ரே, என்னுடைய R1 வில் பி ஈக்குவல் டு யுவர் R2. அப்படி இருந்ததுன்னா அது எனக்கு மினிமம் டீவியேஷனுக்கான கண்டிஷன். அப்போ அப்படி எழுதுனா இந்த டெல்டாவை நான் என்ன சொல்லலாம், இதுவும் I இதுவும் I, அப்போ 2I ரைட்டா, 2I மைனஸ் A. தேர்ஃபோர் இதுல இருந்து I அப்படின்றத நான் என்ன சொல்லலாம், இந்த டெல்டா இருக்கு, இந்த A அப்படி போயிடுச்சுன்னா டெல்டா பிளஸ் A. இங்க 2 இருக்கு, இந்த 2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவிஷன் ஆயிடுச்சு. இது ஒரு பார்ட். அதே மாதிரி நமக்கு R1 plus R2 அப்படின்றது ஏன்னு சொன்னோம், angle of prism A. இப்போ இது ரெண்டு சேம், எது மினிமம் டீவியேஷன். அப்போ 2R equal to A. R is nothing but A by 2. A by 2. அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா, நான் இந்த இடத்துல பிரிசமை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிஃப்ராக்ஷன் ஆப்வியஸ்லி நடக்குது. N1 sin I equal to N2 sin R. கரெக்டா, sin R. இப்போ N1 அப்படின்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ப்பா. ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் என்ன, ஏர்ல அனுப்புறேன். அப்போ அதோடைய வேல்யூ 1 தான். Ni என்னது, என்னுடைய இன்சிடென்ட். அப்போ இன்சிடென்ட் நமக்கு இந்த இடத்துல இருந்து நான் I எடுத்திருக்கேன். அப்போ நான் இது எப்படி எழுத போறேன்றதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரைட், ரீஅரேஞ்சிங். இந்த N1 இங்கே போகுது, இந்த R இங்கே வருது. அப்போ sin I by sin R equal to N2 by N1. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா sin என்னுடைய ஆங்கிள் வந்து ரொம்ப சின்னது தான். அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், அது சிம்பிளாகவே I by Rன்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு N2 by N1 அப்படின்னு சொல்லிட்டேன். N1 வந்து ஏர்ன்றதுனால 1, இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸோ அது என்னன்னு எடுத்துக்கிட்டு. இப்போ இந்த ஐயுடைய வேலை உங்களுக்கு தெரியும், டெல்டா எங்கே இருக்குதோ, டெல்டா பிளஸ் A by 2 டிவைடட் பை Rன்றது என்ன, A by 2. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம், N மட்டும்தான் இருக்கு. கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஏவை அப்படி கொண்டு போகிறேன். இஃப் ஐ டூ ஸோ N டைம்ஸ் ஆஃப் A அப்படின்னு இருக்கும், ஈக்குவல் டு இந்த டெல்டா ப்ளஸ் A. அப்போ ப்ளஸ் A அப்படி போயிடுச்சுன்னா மைனஸ் A. அப்போ டெல்டா விச் இஸ் யுவர் மினிமம் கண்டிஷன், N காமன் எடுத்துட்டு, சாரி ஏவை காமன் எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் ரைட் தட் இஸ் N மைனஸ் 1. ரைட், இதுதான் என்னுடைய மினிமம் டீவியேஷனுக்கான கண்டிஷன். சரி, இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து இந்த கிவ் அவே குவெஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து குறைய 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 என்னுடைய டீவியேஷன் என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கான முதல் 2 கரெக்டான ஆன்சருக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம கிவ் அவே கொடுக்குறோம். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரிசம்னுடைய கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது. ரைட்டா. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இது இன்சிடென்ட், இது எமர்ஜென்ட், இது உள்ளே அனுப்பக்கூடிய அந்த இன்சிடென்ட் ஆங்கிள், இது கடைசியாக வெளியில் வரக்கூடிய எமர்ஜென்ட். அப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கும் எமர்ஜென்ட்டுக்கும் இடையில எவ்வளோ டீவியேஷன் இருக்குன்றது தான் இது. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டிவியேட் ஆகிற ஆங்கிள், இது செகண்ட் டிவியேட் ஆகிற ஆங்கிள், இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் இருக்கிற ரிஃப்ராக்ஷன், இது செகண்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இன்சிடென்ட். இதை நமக்கு வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிள் தான். One phase of the prism is of a refracting angle. அப்போ எனக்கு வந்து ஒரு prism இருக்கு. ரைட், இந்த prismல வந்து ஒரு லைட்டை நம்ம வந்து பாஸ் பண்றோம். One phase of the prism of a refracting angle is 30 degree அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த refractive index வந்து √2 இல்லையா? ஆப்வியஸ்லி அது 1.414 அப்படின்னா நம்ம √2 தான் நம்ம சொல்ல போறோம். அது நமக்கு இருக்கு. At what angle must a ray of the light incident on the silvered? அப்போ எனக்கு இது நார்மல். ரைட், அப்போ என்ன ஆகுது அப்படின்னா retraces its path. சில்வர்னா அப்போ இந்த பக்கம் வந்து சில்வர்னா மிரர் மாதிரி ஆக்ட் ஆகுது. அப்போ இப்படி போகிற அந்த ரிஃப்ராக்ஷன் வந்து அதே பாத்தில் வருது. அப்போ என்ன ஆகும், அது இந்த சர்ஃபேஸுக்கு 90 டிகிரியில் தான் ஸ்ட்ரைக் ஆகியிருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து the angle must be a ray of light fall on a unsilvered face that retraces its
பாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த பிரிசம் அதனுடைய ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது 30 டிகிரி. என்ன கேட்குறாங்க? அட் வாட் ஆங்கிள் மஸ்ட் த லைட் ஃபால் ஆன் த அன்சில்வர்டு ஃபேஸ், ரைட்? அன்சில்வர்டு ஃபேஸ், ரைட்? அப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி இது 90 டிகிரி. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இது நமக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு அது 30 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது, இது எனக்கு 30 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு என்னவா இருக்க முடியும்? 60 தான் இருக்க முடியும். எப்படி சார்? ஏன்னா 3 ஆங்கிளுங்க, ட்ரையாங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி. இது 90, இது 30. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 60 தான், 180. அப்போது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு 90 டிகிரி, இது 60, இது என்னது 30 டிகிரி. அப்போ இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் என்ன? இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் என்ன? நமக்கு என்ன தெரியும்? N1 sin I ஈக்குவல் டு N2 sin R. கரெக்டா? ரைட்? எனக்கு sin R என்ன? 30 டிகிரி. அது எங்கே நடக்குது? 1.14ல். அப்போ √2 sin 30 டிகிரி. இது என்ன? ஏர். இப்போ n sin I. அவ்வளோதான். sin 30 டிகிரி என்னது? sin 30 டிகிரி உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த sin 30 டிகிரி நமக்கு டேபிளில் இருக்கு இல்லையா? சைனு காசு tan நீங்கள் ஆப்வியஸ்லி படிச்சிருப்பீங்க. அதில் சைனு காசு tan ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டு. அப்போ sin 30 டிகிரிக்கான வேல்யூ எழுத போகிறீங்க. அப்போ √2 இன்டூ sin 30 டிகிரி. அப்போ உங்களுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து தெரிஞ்சிடும். இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.